Shalom. தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து நாங்கள் அதை வாசித்து படிக்காவிட்டால், வாசிக்கிறது மட்டுமல்ல, அதை படிக்க வேணும், அதை கீழ்ப்படிய வேணும். If not, we deny Yeshua and deny the Father. மகனையும் அவருடைய டாடி தகப்பனையும் நாங்கள் மறுதலிக்கிறோம். மகனையும் தகப்பனையும் மறுதலிக்கிறது என்ன என்று தெரியாவிட்டால் அந்த தெரியாத நிலையிலேயே நாங்கள் அவரை மறுதலிப்போம். என்னால் பலர் நினைக்கலாம் அவர்கள் தாங்கள் கடைசி மட்டும் யேசுவாவை தள்ளிவிட மாட்டார்கள், வெளியிலே கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கொண்டவர்களை குறித்து பேசுகிறேன். ஆனால் யேசுவாவை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால், அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வது, அவர் கொண்டு வந்த ஒரே செய்தியை ஏற்றுக்கொள்வது. தேவனுடைய வார்த்தை இருதயத்திலே விழுந்து வெளிச்சம் கொடுக்காதவர்கள் இவர்கள் வாழ்க்கை முற்றிலும் படான், விரக்தி, ஒரு விதமான பரபரப்பு இல்லை. ஏதோ பிறந்தோம், ஜீவிச்சிட்டு போயிடுவோம். சரி, கிறிஸ்துதான் உண்மை, வேத வாக்கியங்கள் உண்மை, ஆனால் அதன்படிக்கு ஜீவிக்க இயலாது. எங்கட சிவியத்தை நாங்கள் பார்க்கத்தானே வேணும், எங்கட பிள்ளைகளும் கரை செய்யத்தானே வேணும். இப்படியாக வைராக்கியம் இல்லாது உண்மையற்றவர்களாய் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து, அப்படி செய்யும் பொழுது வார்த்தையை புறக்கணிக்கும் நேரத்தில் மகனை புறக்கணிக்கிறோம் என்றால் அவரை தேவனுடைய வார்த்தை. மகனை புறக்கணிக்கும் நேரத்திலே நாங்கள் அதி உயர்ந்த தேவனை தள்ளிவிடுகிறோம். இப்படிப்பட்டதான அறிவு வாக்கியங்கள் 95% சபைகளிலே கற்பிக்கப்படுகிறதில்லை. அவர்கள் விரும்பிய செய்திகளை கேட்பார்கள். நான் பீட்டர் அவரது அப்போஸ்தலர் ஓடுவார். அதுக்கு பிறகு காலம் தவறி பிறந்த என்று சொன்ன பவுல் அனுப்பப்பட்டவன் அப்போஸ்தலர் பர்னபாவோடு சேர்ந்து அவனும் ஜான் அவருடைய சுவிசேஷர்கள் அப்போஸ்தலர்கள், குறிப்பாக இந்த 3 பேரும் கடைசி மனத்தியாலம் 2000 வருஷங்களுக்கு முன்பே ஆரம்பித்து இன்று வரை அந்த நேரத்திலே அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். அந்த கிறிஸ்து, அதாவது போலி கிறிஸ்துவின் ஆவி உண்மையான கிறிஸ்து மாதிரி, மெஷியா மாதிரி நடிக்கிற ஒரு சாத்தானின் பொல்லாத ஆவி. அது நடிக்கிறது மட்டுமல்ல, உண்மையான கிறிஸ்துவின் ஆவியை விலக்கி போட்டு தான் உட்கார்ந்து தான் கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லி அந்த ஆவியை உடையவர்களை நம்ப பண்ணுவான். I'm a Christian, I read the Bible. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொன்னான், அப்படி சொல்லியும் இவர்கள் வாழ்க்கையிலே தாங்கள் தேவனுக்குரியவர்கள் அல்ல என்று, அல்லது நல்ல மெய்ப்பனாகிய யேசுவாவின் ஆடுகளில் ஒன்று அல்ல என்பதை தங்கள் வாழ்க்கையினாலே காண்பிக்கிறார்கள்.
அதை நாங்கள் டைட்டஸ் புத்தகத்திலே 1:16 நாங்கள் 2 தீமோத்தேயுக்கு பிறகு 1:16 டைட்டஸ் 1:16 அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம், அதாவது டேடியை அறிந்திருக்கிறோம் என்று வெளியாலே சொல்லுகிறார்கள், அறிக்கை பண்ணுகிறார்கள். Oh, we know God. We know Him. ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலோ செயல்களிலோ அவரை மறுதலிக்கிறார்கள், அவரை தள்ளிவிடுகிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்கிறார்கள். உதாரணம், நாள் பார்க்கிறது, அஞ்சனம் பார்க்கிறது, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் தெரிகிறது, புறஜாதியாருடைய சடங்குகளில் பங்கு பெற்றுவது, அதை கொப்பி அடிப்பது, அதெல்லாம் ஒரு தமிழர் கலாச்சாரம் என்று சொல்லுவது. கீழ்ப்படியாதவர்களும் இவர்களுக்கும் கட்டளைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. யேசுவா சொன்னார், என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களை என்னில் அன்பாய் இருக்கிறார்கள். என்னில் அன்பாய் இராதவன் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டான். ரெண்டும் சொல்லி இருக்கிறார், 2 பக்கத்தில். கீழ்ப்படியாதவர்களும் எந்த நல்ல வேலையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? I'm a Christian, I know Yeshua, Jesus எனக்கு தெரியும், I follow him. ஆனால் செய்கிறதெல்லாம் தாரபாறு, சுத்தமாத்து, பொய், களவு. அவர்களை வழிநடத்துகிறவர்களும் அப்படி, அவர்களுக்கு பின்னால போகிறவர்களும் அப்படி. Probably that's why Yeshua உயிர்ப்பிக்கும் ஆவியாக இருக்கிறவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக 2 தீமோத்தேயுவிலே 3 அதிகாரம் 1 தொடக்கம் 5 வரை உள்ள வார்த்தையிலே அவனுக்கு யேசுவா வெளிப்படுத்தி இருக்கிறார். Know this, that in the last days dangerous times shall come. கொடிய காலங்கள் வரும். மனுஷர்கள் தங்களை தாங்களை நேசிக்கிறவர்களாக, அந்த லிஸ்டில் முதலாவது கரெக்டா இதுதான். யார் இவர்கள்? அந்த லிஸ்ட் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று வெளியிலே சொல்லிக் கொள்ளுகிறவர்கள். I am born again, நான் மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷன், நான் இந்த சர்ச்சில் இருக்கிறேன், அந்த சர்ச், I am in the full gospel church, I am in the spiritual church. Oh, they'll say anything. Look at their lives. மாயமாலம், கபடு, பொய், களவு, எரிச்சல், பொறாமை, பழி வாங்குதல், நல்லோரை பாய்க்குதல், துரோகிகள். இவர்கள் புறஜாதியார் அல்ல. புறஜாதியாரை பற்றி எழுத பவுல் அப்போஸ்தலனுக்கு கொடுக்கப்படவில்லை. புறஜாதியாரை விட்டு ஏன் நாங்கள் விலக வேணும்? அப்படியா சொல்லவில்லை. அவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். ஆனால் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகண்டு யேசுவா சொன்னது யார்? அது இந்த போலி கிறிஸ்தவர்கள், இவர்கள் நடிக்கிறவர்கள், தேவ வல்லமை இல்லாதவர்கள். ஏன்? டடி மகனும் அங்கே இல்லை. அவர்கள் உள்ளத்திலே டடி மகனும் சேர்ந்துதான் ஒரே ஆவி, பரிசுத்த ஆவி. ஜான் 14:23, 1 ஜான் 1:3:24, 1 ஜான் 3:24. ஒரே ஆவியினூடாக
அவர்கள் குடிகொண்டிருக்கிறார்கள். அடுத்தது இதில் இந்த முதலாம் ஜான்ல ஜான் இப்ப நாங்க என்ன வாசிச்ச, நாங்க தேவனை நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவர்கள் வாழ்க்கையிலே தலைகள். டைட்டஸ் 1:16 இங்க முதலாம் ஜான் 2:4 பார்ப்போம். அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் உண்மை இல்லை. பொய்யன் யார்? யேசுவாவை மறுதலிக்கிறவன், டேடியை மறுதலிக்கிறவன். இப்ப இங்கே வந்துட்டது. அப்ப இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு தங்கள் நாளாந்த வாழ்க்கையிலே ஒரு விதமாய் நடக்கிறார்கள், கீழ்ப்படியாதவர்கள். எல்லாம் you say is all the scriptures are connected. தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையிலோ அல்லது செயல்களிலோ அவரை தள்ளிவிடுகிறார்கள், மறுதலிக்கிறார்கள். எப்படி? அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும். எதுக்கு? கட்டளைகளுக்கு. அந்த கிறிஸ்துவின் ஆவியினாலே கட்டளைகள் எல்லாமே யூதர்களுக்கு, அது பழைய ஏற்பாடு என்று சொல்லப்பட்டு வஞ்சிக்கப்பட்டவர்கள். என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனே என்னில் அன்பாயிருக்கிறான். ஜான் 14ஆம் அதிகாரம் எத்தனையோ தடவை கூறப்பட்டிருக்கிறது. இங்கே முதலாம் ஜான் 2:4 அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் டேடியை அல்லது மகனை, இயேசு கிறிஸ்துவை எனக்கு தெரியும், நான் 18 வருஷம் நான் இந்த சபையில் இருக்கிறேன், அப்படி சொல்லுகிறேன் சொல்லியும் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாதவன். கம்மான், கட்டளைகள் பழைய ஏற்பாடு அல்ல, they are instructions. ஒழுங்குகள், அவருடைய வழிகள், the instructions, the guidance for life, வாழ்க்கைக்கான வழிநடத்துதல்கள். பாம்பு சாப்பிடாதே, கேட்க மாட்டியா? அது அவருடைய கட்டளை. பாம்பு சாப்பிடாதே, அது அருவருப்பு. எலி சாப்பிடாதே, அது அருவருப்பு. சொல்ல அப்பே நானே சாப்பிட போறேன். இறால் சாப்பிடாதே. என்னது இறால்? அவர் தான் சொன்னார். அது இந்த படிப்பிலே இல்லை, கட்டளைகளுக்கு சொன்னபடியால் சொல்லுகிறேன். இறால் கெட்ட காரியங்களை சாப்பிடுறது. தாண்டு யாராவது செத்தால் சவத்தை தின்றதுல நம்பர் 1. நீ சாப்பிடலாம், நோ ப்ராப்ளம். இந்த போலி கிறிஸ்தவர்கள் அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கட்டளைகளுக்கு கை கொள்ளாதவர்கள் பொய்யர்களாய் இருக்கிறார்கள். பொய்யன், அவனுக்குள் உண்மை இல்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான், அவனிடத்திலே உண்மை இல்லை. யேசுவா சொன்னார் யாரை குறித்து? பேயை குறித்து, பிசாசு, லூசிபர். 8:44 ஜான். அதே இது இங்கு கூறப்பட்டிருக்கிறது அல்லவா? கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் வாழ்க்கையிலே
பொய்யர்கள், கள்ளர்கள், பழிவாங்குகிறவர்கள், எரிச்சல் உள்ளவர்கள், பொறாமையினால் நிறைந்தவர்கள், இச்சையினால் பிடிபட்டவர்கள், களவுகளிலே, வஞ்சிப்புகளிலே, பழிவாங்குதலிலே பிடிபட்டு ஞாயிறு சூரிய நாளில் ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போய் வீட்டுக்கு போகிறவர்கள், வேலையிலே கள்ளம், ஃபார்ம்ஸ் வெல்ல பண்றதிலே கள்ளம், சமுர்த்தியிலே கள்ளம், எல்லாமே கள்ளம். Is it any wonder the world does not know Yeshua still today? They don't know the true God. So no wonder Yeshua அந்த வேதம் படிக்கிறவர்களை, அந்த வேத வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கும் பரிசேயர் சதுசேயர் வேத பாரகர்களை பார்த்து, நான் உண்மையை கொண்டு வந்தேன், நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது இல்லை, நான் என் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். ஏன் நான் சொல்வது உங்களுக்கு விளங்குறது இல்லை? ஏனென்றால் என்னுடைய வார்த்தைகளுக்கு உங்களுக்கு இருதயத்திலே இடமில்லை. நான் உண்மையை கூறும்படிக்கு வந்தேன், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால் அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வது, அவர் கொண்டு வந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது, அதை நம்பி விசுவாசித்து அதை பற்றி கொள்வது. அவர் என்ன சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படிவது. மனம் திரும்ப என்று சொன்னால் மனம் திரும்ப வேணும், பழைய வழிகளை விட்டு. அதுக்கு தான் இயேசுவா சொன்னார், மத்தேயு 10:33 எங்களுக்கு தெரியாமலேயே நாங்கள் என்ன செய்கிறோம் என்று நாளாந்த வாழ்க்கையிலே நாங்கள் the busyness of life, வாழ்க்கையின் நெருக்கமான சூழ்நிலையினால் நாங்கள் தவிர்க்கும் காரியங்கள் அல்லது செய்யும் காரியங்கள் அவரை நேரடியாக மறுதலிக்கிறது என்று தெரியாமலேயே நாங்கள் செய்கிறோம். நீ கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு சாஸ்திரகாரனிடத்தில் போனால் புனச்சோலையோ எங்கேயோ, நீ கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு, அல்லது நீ ஒரு போதையர், ஒரு பாஸ்டரோ யாரோடு, நீ ஜனங்களை எச்சரிக்காமல் நீ ஒருவேளை நீயும் போகலாம். அப்படிப்பட்டவர்களை நாள் பார்க்கிறவனாய் இருந்தால், உன் சாமான் காணாம போய் அஞ்சனமாக்குறதாய் இருந்தால், அல்லது இந்த புறஜாதிகளின் பண்டிகைகள், சடங்குகள் வருஷங்கள் தோறும் வரும் நேரம் அவர்களோடு கலந்து கொண்டு சாப்பிட்டு அவர்கள் முண்டங்களுக்கு ஒப்பு கொடுத்த அந்த பொருட்களையும் அதெல்லாம் ஜெபம் பண்ணா சரி அப்படி என்று சொல்லி அந்த கள்ள ஜெசபல் மனுஷி அந்த தியத்தீரா சபையிலே அவள் வஞ்சித்து யெஷுவாவின் ஊழியர்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி எவ்வளவாய் அவர் கடும் கோபம் கொண்டார். எப்படியா தெரிகிறதா இருந்தால் நீ அவரை மறுதலிக்கிறாய். யூ டினை ஹிம். நீ ஒரு பொய்யன். இவை யாவும் இந்த உபாகமம் 18ஆம் அதிகாரம் 8 தொடக்கம் புறஜாதிகள் இந்த அருவருப்புகளை செய்கிறார்கள். தங்கள் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணுகிறார்கள். தங்கள் பிள்ளைகளை எல்லாம் முண்டங்களுக்கு
பேய்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். அது வித்து வாங்குவது. அப்படிப்பட்ட வித்து வாங்கினவர்கள், உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள், ஏதோ ஒரு சும்மா ஒரு நிமிஷ விசுவாச அறிக்கை, ஏசப்பாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர் சொந்த ரட்சகர் அப்படின்னு கூட்டிட்டு ஒன்றுமே நடக்காமல், ஒரு இருதயமும் மாறாமல் மண்டபத்துக்குள்ளே சர்ச்சஸ் என்று சொல்லி பேர் கொண்ட கூட்டங்களுக்குள்ளே போய் உட்கார்ந்து இருக்கிறார்கள். யூ கால் தட் a church? அது அவருடைய சபை, அவருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. என் டேடி நாட்டாத மரமெல்லாம் வேரோட பிடுங்கப்படும். எத்தனை கள்ளர்களும் கொலைகாரர்களும் திருடர்களும் விபச்சாரக்காரர்களும் சபைக்குள்ளே உட்கார்ந்திருக்கிறார்கள் தெரியுமா? உலகெங்கும், நாட் ஓன்லி ஸ்ரீலங்கா, உலகெங்கும். பேய்கள் அப்படிப்பட்டவர்களை சபை எனப்பட்ட உண்மையான கூட்டத்திலே அது நாட்டுகிறது. இயேசுவை இதை ஊமையாய் சொன்னார். களைகள், பிசாசின் பிள்ளைகள், இவர்களையும் தானே கொண்டு ஏமலாந்தியர்களாய் இருக்கும் நேரத்திலே அந்த வழி நடத்துகிற அந்த ஊழியக்காரனோ யாரோ அது நாட்டி போட்டு போயிடுவான். அவர்கள் பூந்துருவார்கள். களைகள் களைகள் மத்திய 13:38 பிசாசின் பிள்ளைகள், கோதுமை தேவனுடைய பிள்ளைகள். இன்றைக்கு இது அறியாவிட்டால் நாங்கள் எவ்விதமான ஒரு வழியாலே நாங்கள் போகிறோம் என்று சொல்லலாம். இந்த கடைசி மனத்தியால பொல்லாத ஆவி அது மெய்யான கிறிஸ்துவை போல நடித்து ஆக்களுக்குள்ளே பூந்திருப்பான். போலி கிறிஸ்துவினாவே இது anti-Messiah spirit. அவன் கள்ளன், அவன் பொய்யன், அவன் வெளியிலே இயேசுவாவின் ஆடு ஒன்றை போல நடிக்கிறான். அதான் இயேசுவா சொன்னார், ஆட்டு தோல் வெளியிலே உள்ளுக்கு ஓனாய். இவை யாவும் நான் சொல்லவில்லை, அவர் சொன்னதை சொல்லுகிறேன். உண்மையிலே நீ நடக்க விரும்பினால் இது கட்டாயம் உனக்கு தேவை. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, வெள்ளையா தெரிகிற தண்ணீர் எல்லாம் பால் அல்ல, பால் அல்ல. No. மத்தேயு 10:33 மனுஷன் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ, இம்மனுஷர்களுக்கு முன்பாக. ஏன் மனுஷர் என்றால் நீ வேலை செய்யும் இடம், அல்லது டீச் பண்ற ஸ்கூல், பேங்க், அல்லது டிஎஸ் ஆபீஸ், கச்சேரி, எந்த ஒரு இடமோ, whoever it is, மனுஷர்களுக்கு முன்பாக நீ வைராக்கியமாக தேவனுடைய வெளிச்சத்தை, யேசுவாவே வெளிச்சம், அவருடைய வார்த்தையை தூக்கி பிடிக்காவிட்டால் எவராய் இருந்தாலும் அப்படிப்பட்டவர்கள் யேசுவாவை மறுதலிக்கிறார்கள். மகனை மறுதலிக்கிறவன் டாடியை மறுதலிக்கிறான். அப்படி மறுதலிக்கும் ஆவி, கட்டளைகளுக்கு ஒப்பு கொடுக்காத ஆவி அந்த கிறிஸ்துவின் ஆவி. ஏனென்றால் அவனுக்கு கட்டளைகள் இல்லை. அவனுடைய பெயர் பாவ மனுஷன், கட்டளை இல்லாதவன், the lawless one. இதை விட விளக்கமாக எனக்கு தெரியாது கூறுவதற்கு. அவர் கட்டளை கொடுக்கிறார். 7ஆம் நாளில்
என்னுடைய ஓய்வு நாளை அனுசரிப்பாயா. Now that is a covenant made with not only man, with all the animals, with all the creation. It's a covenant. அதான் ஓய்வு நாளிலே மனுஷனை மட்டும் ஓய்ந்திருக்க சொல்லாமல் உன்னுடைய வீட்டிலே இருக்கிற மிருகங்களும் ஓய்ந்திருக்க வேணும். நீ வயலுக்கு மாட்டை கொண்டு போக முடியாது. நீ உன்னுடைய வாகனங்களை நீ ஹயர் ஓடுறதாக இருந்தால் அதை பாவிக்க முடியாது. ஓய்வு நாள் அதுக்கு தமிழாக்கள் சனி என்று வச்சிருக்கிறான். பலருக்கு தெரியும் சனி, சனியன் ஒரு பேய், அது ஒரு கிரகமும் என்று சொல்லுவார்கள். சட்டன் தேவனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. 7 நாட்களை உண்டு பண்ணினார். 7ஆம் நாள் ஓய்வு நாள். முதலாம் நாளுக்கு சூரிய நாள் என்று வைத்தார்கள். சன் டே. கடைசி நாட்களிலே பிசாசு தேவனுடைய கட்டளைகளை தள்ளி போட்டு தன்னுடைய கட்டளைகளை கொடுப்பான் என்றும் காலங்களையும் நேரங்களையும் மாற்றுவான் என்றும் டேனியல் எப்பொழுது எழுதி வைத்தான். மனுஷருக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் வானங்களிலே இருக்கிற என் அடியின் முன்பாக மறுதலிப்பேன். மறுதலிக்கிறது என்றால், well, I don't know you. கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களை இயேசுவா சொல்லுவார், எனக்கு உன்னை தெரியாது. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள் தான் அக்கிரமக்காரர்களாய் இருக்கும் வெளியிலே கிறிஸ்தவர்களை போல காண்பிக்கும் மனுஷர்கள். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. ஒருவேளை தங்கள் சபையின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியலாம். ஞாயிறு தரங்களிலும் பெருநாட்களிலும் முழு பூசை காண்பாயாக. அது ஒரு பழைய கத்தோலிக்க சபையின் கட்டளை எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. முழு பூசை. தேவன் கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். கட்டளைகள், ஒழுங்குகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணினால் அது சோப்பாக இருக்கட்டும், அது ஒரு பவுடராக இருக்கட்டும், அல்லது ஒரு எண்ணெயாக இருக்கட்டும், அல்லது வேறு ஏதன் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் கேமரா ஆர் ஸ்பீக்கர்ஸ் ஆர் ஃபேன், whatever, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக் உள்ளுக்கு இருக்கும். அதை எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு சொல்லி அதில் எழுதி இருக்கும். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை முதலில் செய்ய வேணும், எந்த ஹீட்டில் வச்சிருக்க கூடாது, எல்லாம் அதில் எழுதி இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டி அந்த கட்டளை 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 என்று கொண்டு வந்து நாங்கள் கட்டளைகளுக்கு கீழே இல்லை. அப்போ இந்த இவன் மேனுஃபேக்சரர் அவன் உற்பத்தி பண்ணி செய்த அந்த பாக்ஸுக்குள்ள புதுசாக ஒரு எக்யூப்மெண்ட், ரைட், ப்ரெஷர் குக்கரோ எதுவோ நீ எடுக்கிறாய், உள்ளுக்கு ஒரு புக்லெட் இருக்குது, தூக்கி எறியன் வெளியில். அல்லது ஒரு அயன் தூக்கி எறிங்க, ஒரு புது விதமான ஒரு அயன், அந்த புக்கை தூக்கி எறியுங்க. அதைத்தான் செய்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். They throw off the instruction. Who is the instruction? Yeshua. He is the Torah. He is the guidance.
He is the direction. Those are the three things for Torah. The 5 books of Moses. அசுத்தமானவர்களுக்கு எல்லாம் அசுத்தம். நீல கண்ணாடி போட்டவர்களுக்கு எல்லாமே நீளமாய் தெரியும். ஒன்றுமே வெளிச்சமாய் இருக்காது. பவுல் சொன்ன காரியம். ஸோ இங்க பாருங்க என்ன மாதிரி இது போய்கொண்டிருக்குதுன்னு சொல்லி. நான் வாசித்த காட்டின நேரம் the NIV, whoever disowns me, அந்த 10:33 யார் என்னை தங்களுக்கு சொந்தம் இல்லை என்று சொல்லுகிறார்களோ அவர்களை நான் பிதாவுக்கு முன்பாக இவர்கள் எனக்கு சொந்தமில்லை, நான் இவர்களை அறியேன் என்று சொல்லுவார். எப்படி யெகோவாவை நாங்கள் சொந்தமில்லை என்று சொல்லலாம்? மனுஷர்களுக்கு முன்பாக கதைக்க வேண்டிய நேரத்தில் கதையாமல், சாட்சியாய் இருக்க வேண்டிய நேரத்திலே சாட்சியாகிறாமல், ஒரு பிரச்சனை வரும் என்னத்துக்காக அவர்கள் நாங்க பேசாம இருப்போம். நீ அவரை மறுதலித்தாய், அவர் உனக்கு சொந்தமல்ல என்று சொன்னாய், அவரை உனக்கு தெரியாதென்று சொன்னாய், உன்னுடைய வைராக்கியத்தை, உன்னுடைய உண்மைத்தனத்தை, உன்னுடைய விசுவாசத்தை அந்த இடத்திலே காண்பிக்காமல் மௌனமாயிருந்தாய். மௌனம் சமன் மறுதலிப்பு. அந்த பெற்றார் மறுதலித்தார்கள். குருடனின் பெற்றார். யார் இவரை குணமாக்கினது சொல்லுங்க. அவர்கள் சொல்ல மாட்டார்கள், அவர்களுக்கு தெரியும் யெகோவா தான் குணமாக்கினது. அவர்கள் சொல்றார்கள், எங்கட பிள்ளை இவன் என்று எங்களுக்கு தெரியும், இவன் தான், இவன் கண்கள் முந்து குருடு, அவன் நல்ல வளர்ந்திருக்கிறான், அவன்கிட்ட எங்களுக்கும். வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? பெற்றார் யெகோவா இன்னார் என்பதை அறிந்திருந்தார்கள். ஆனால் யூதர்கள் வேதபாரர்களுக்கு பயந்ததனால், என்னத்துக்கு பயந்தார்கள்? சபையாலே விலக்கி விடுவார்கள் என்று பயந்ததனால் அவர்கள் உண்மைக்கு சாட்சியாகிறாமல் அவனிடை கொடுங்க. He is of the age, he can speak. நேற்றைய தேர்தலை நான் இதை சொன்னேன் உங்களுக்கு. இப்படியே எவ்வளவோ இடங்களிலே கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் இந்த நாட்களுக்குள்ளே தாங்கள் யெகோவாவை தள்ளிவிடுகிறோம் என்று தெரியாமலேயே, அவரை மறுதலிக்கிறோம் என்று தெரியாமலேயே அந்த விதமான ஒரு சுனை இல்லாமல் மறுதலித்து கொண்டு போகிறார்கள். ஒரு வைராக்கியம் இல்லை. தங்கள் விசுவாசத்துக்காக நிலைத்திருப்பதில்லை. பாபிலோனிலே அங்கு கொண்டு போகப்பட்ட டேனியலும் அவனோடு கொண்டு போகப்பட்ட அந்த 3 எபிரேய சகோதரர்கள், வாலிபர்கள் தாங்கள் விசுவாசத்துக்காக நின்றார்கள். அந்த முண்டத்துக்கு முன்னாலே நாங்கள் விழமாட்டோம். நேபுக்கத்நேசர் மிகவும் கோபமடைந்தான். அவர்கள் விசுவாசித்ததை செயலிலே காட்டினார்கள். நான் சிலையை செய்தேன், நீங்கள் அந்த குழல் ஊதினுடனே விழுந்து வணங்கவில்லை, என்னை மரியாதையினமாக்கினீர்கள். ஏன் அந்த பிள்ளைகள் அப்படி செய்தார்கள்? யூத பிள்ளைகள் வேதவாக்கியங்களை விசுவாசித்தார்கள். அவர்கள் தேவனை மறுதலிக்காமல் அவரது வார்த்தையை
நேபுகாத்நேசரை மறுதலித்தார்கள். அவனுடைய வார்த்தை இவர்கள் நாட்களிலே மோசே புத்தகங்கள் எல்லாம் எழுதப்பட்டது முடிந்தாயிற்று. அதிலே அவர் சொல்லி இருக்கிறார், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உள்ள சொருமல். You know how this is written? I got to show you this. 20 யாத்ராகமம் 20 பின்பு தேவன், நானே உங்கள் தேவனாகிய யாவே, நீங்கள் அடிமைகளாய் இருந்து எகிப்து தேசத்திலே இருந்து நான் உங்களை வழி நடத்தி வந்தேன். I am reading from ERVTA. எனவே நீங்கள் இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி என்னை தவிர வேறு தேவர்களை நீங்கள் தொழக்கூடாது. அதுல போட்டிருக்கு எழுமம் நமஸ்கரிக்க கூடாது. 4வது வார்த்தை, நீங்கள் எந்த விக்கிரகங்களையோ படங்களையோ, எப்படி படங்களாம், அது ஞாபகத்துக்கு தனி வச்சிருக்கிறோம். யாருக்கு புத்தி சொல்லுகிறாய்? வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் அதில் உள்ள ஜனங்களுக்கு சுவாசத்தையும் நடமாடுகிறவர்களுக்கு இருதயத்தை கொடுக்கிறவருக்கு சொல்லுகிறாய். கோலங்களை அந்தரத்திலே தொங்கவிட்டு அவை இருக்க வேண்டிய இடத்திலே அவை சூரியனை சுத்தி வர அப்படியா செய்தவருக்கு புத்தி சொல்லுகிறாய். அது படம் தானே. அந்த 3வது வட்டத்திலே பூமியை வைத்தது அவர். ஏன்? மற்ற வட்டங்களிலே அங்கே காத்தும் இல்லை, தண்ணீரும் இல்லை. I don't know about you, something happens to me when I say this. Okay. நீங்கள் இந்த விக்கிரகங்களையோ படங்களையோ சிலைகளையோ செய்யக்கூடாது, செய்ய வேண்டாம். வானத்திலும் பூமியிலும் தண்ணீரிலும் உள்ள எந்த பொருளின் வடிவத்திலும் அவற்றை செய்யக்கூடாது. எந்த விதமான ஒரு விக்கிரகத்தையும் தொழுகை செய்யவோ வணங்கவோ அதை சேவிக்கவோ கூடாது. ஏனென்றால் நானே உங்கள் தேவனாகிய யாவே. எனது மக்கள் பிற தேவர்களை தொழுதுவதை நான் வெறுக்கிறேன். எனக்கு எதிராக பாவம் செய்கிறவர்கள், அதாவது இதை மீறுகிறவர்கள் என் பகைஞர்களாய் இருப்பார்கள். நான் அவர்களை தண்டிப்பேன். அவர்களின் பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் அப்பேர குழந்தைகளையும் தண்டிப்பேன். அவன் விசாரிப்பேன், தண்டிப்பேன். என்னிடம் அன்போடு இருந்து என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அவர்களிடம் நான் இரக்கம் காட்டுவேன். 1000 தலைமுறை வரைக்கும் அவர்கள் குடும்பங்களிடம் கருணையோடு இருப்பேன். இது ERVTA.
Now, மத்தேயு 10:40. உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். பேசுகிறவர் யெகோவா the Messiah, the son of Elohim, the only true God. சீஷர்களோடு பேசுகிறார். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். Can you see the chain? எல்லாருக்கும் மேலாக அதி உயர்ந்த தேவன் அவர் இயேசுவை அனுப்பினார். இயேசுவா அப்போஸ்தலர்களிடத்திலே வார்த்தையை கொடுத்தார். அதி உயர்ந்த தேவன் வார்த்தையை இயேசுவின் வாயிலே போட்டார். உபாகமம் 18:19. இயேசுவா அந்த வார்த்தைகளை சீஷர்கள் அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார். 14:8 மன்னிக்கவும், ஜான் 17:8 17 14 சரியாண்டு பார்ப்போம். ஒரு செக் பண்ணி சொல்லுகிறேன். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டபடியால் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி? அதி உயர்ந்த தேவன் தாமே அவரை அனுப்பி வைத்தார் என்று சொல்றார். ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலே இருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். எப்படி? அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டபடியால். வார்த்தையை யெகோவாவிடம் யார் கொடுத்தது? அதி உயர்ந்த தேவன். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஜான் 17:14 நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். My God, a kindergarten child can understand. You don't have to go to the Bible college. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை பிரசங்கம் பண்ண விசரும் விழலும் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா பைத்தியம் பைத்தியம் பைத்தியத்தை அறிவிக்கிறார்கள் ஜனங்களுக்கு. ஆயிரத்தெட்டு செய்தி பரிசுத்த ஆவியை பற்றி யேசுவாங்க கொடுத்தார் செய்தி. உயிர்ப்பிக்கமாகவே அவர் திரும்பி வந்தார். அவரே பரிசுத்த ஆவி வித் டாடி. உண்மை உள்ளவர்களுக்கு எல்லாம் உண்மையாக இருக்கும். உண்மை இப்படி என்று விளங்கும். பொய்யர்களுக்கு ஒன்றுமே விளங்காது. மாயமாலம் கபடு என்னென்று விளங்கும். As somebody said,
liars, Christians who are liars, அவர்களுக்குள்ளே இந்த பொய்யின் ஆவி போய் பூந்தபடியினாலே அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியும் போய் குட்டி கொண்டு இருக்கிறதுனாலே they can easily pass if there is one a lie detector machine. They will easily pass through. பொய்களை கண்டுபிடிக்கும் ஒரு மெஷின் ஒன்று இருந்தால், நான் அறிய ஒரே ஒரு மெஷின் தான் இருக்குது, ஒரே ஒரு ஸ்கேனிங் மெஷின் பொய்யை பிடிக்க. அது இது பாருங்க என்ன சொன்னது. முதலாம் யோகம் நான் இங்கால் பாருங்க, இங்கால் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 4 3 வாசிங்க. ஒன்றை சொல்லி பிறகு ஆப்போசிட். அவருடைய கட்டளைகளை இவன் கற்பனை என்று போட்டிருக்கிறான். இவனுக்கு ஒரே கற்பனை செய்கிற வேலை. அவருடைய கட்டளைகளை நாம் கீழ்ப்படுகிறவர்களாயிருந்தால் அவரை அறிந்திருக்கிறோம் என்று அதனால் இதனால் கீழ்ப்படுகிறதுனால். அப்ப நான் என்னென்று அவரை அறிஞ்சிருக்கிறேன் என்று நான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு. நான் அவரை அறிந்திருக்கிறேன் என்று நான் அறியலாமா? ஜான் சொல்றான் அறியலாம். எப்படி? கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறாயா? கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதா? சர்ச்சுக்கு போகணும் ஒரு சூரிய நாள். நீ அவரை அறியவில்லை. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருந்தால் அவரை அறிந்திருக்கிறோம் என்று எதினால் கீழ்ப்படிவினால் அறிகிறோம். தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. பொய் பேசிக்கொண்டு மாயமாலமாய் நடந்தியானால் நீ அவரை அறியவில்லை, அறியவும் மாட்டாய். கபடத்திலே இருந்து கொண்டு என்னை அறியலாம் என்று நினைக்கிறார்கள். ஒரு இடத்திலே கூறப்பட்டிருக்கிறது, சுத்த வஞ்சிப்பு. தாங்கள் வஞ்சிப்பிலே இருக்கிறார்கள் என்று அறிகிறதில்லை. தன் சகோதரர்களை பயக்கிறவன் அவன் முழு இருளிலே உட்கார்ந்து இருக்கிறான். மிக தெளிவாக இங்கே போடப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனத்தை பாருங்க. தன் சகோதரனை அல்லது சகோதரியை பயக்கிறவன் பயக்கிறவள் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறாள். இருளானது அவள் கண்களை குருடாக்கினபடியால் அவர்கள் குருடு பட்டு மோசமான செயலால் அவர்கள் செயல்படுகிறார்கள். வெளியிலே சிநேகிதம், உள்ளே கள்ளர்கள், உள்ளே பகைஞர்கள், வெளியிலே கிறிஸ்தவர்கள், உள்ளே போலி கிறிஸ்தவின் ஆவி. இவர்கள் சேராதவர்கள், இணங்காதவர்கள், இவர்கள் அன்பு கூறாதவர்கள், கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள், நல்லோரை பயக்கிறவர்கள், துரோகிகள், மன்னிக்க முடியாதவர்கள், உண்மை இல்லாதவர்கள், வெளியிலே கிறிஸ்தவர்கள். அவர்களது ஜெபம் தேவனுக்கு அருவருப்பு.
அவரை அறியாதவர்களாக ஜெபம் பண்ணுகிறார்கள். அவர்களுடைய எண்ணம் தேவனுக்கு நாங்கள் தொண்டு செய்கிறோம், இந்த மனுஷன் இதில் இருக்கக்கூடாது, இந்த சபை வஞ்சிப்பிலே போய்கொண்டிருக்கிறது, ஆகையால் எங்களது பொறுப்பு, நாங்கள் அதை விடக்கூடாது, நாங்கள் அதை தடை பண்ண வேண்டும். நீ சுத்த பொய்யன், பொய்ச்சி. பொய்ச்சி மட்டுமில்லை, நீ புச்சி. புச்சி தேங்காய். பொய்யன், பொய்ச்சி, புச்சி. இவர்கள் இருளிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று தெரியாமலே விடிய காலமும் ஜெபம் பண்ணி, யாருக்கிட்ட ஜெபம் பண்றாய்? ஆர்கிட்ட? சகோதரரை கொலை செய்து போட்டாய், சகோதரிய உள்ள உன் வாழ்க்கை சுத்தம் மாயமாறும். உன் வீட்டாரே சொல்லுவாங்க, உன் வீட்டு சகோதரர்கள் சகோதரிகளே சொல்லுவாங்க, விட்டு போன ஜனங்களே, அப்பா முழு பேயோட போனது வெளியால. எத்தனை பேருக்கு அடியில போட்டிருப்பாய்? அல்லது எப்பொழுது உன் மேல கைய வைச்சோன்னு படாரண்டு விழுந்து கீழே கிடக்கும் அந்த பேய்கள், உனக்கு விடுதலை கிடைக்கவில்லை. எங்க கிடைச்சது விடுதலை? நான் என்ன சொல்ல வருகிறேன், இந்த கடைசி மணித்தியாலத்திலே வாசல் வழியாக ஆட்டு தொழுவத்துக்குள்ளே போகாதவர்கள், அவர்களுக்குள்ளே குடிகொண்டு இருக்கும் ஆவி போலி கிறிஸ்துவின் ஆவி. அது இருந்து தேவனுடைய திட்டத்தை குழப்பவும், உண்மையாக வாசல் வழியாய் பிரவேசித்து அவருக்கு பின்னால போக இருக்கும் குரல் கேட்டு அந்த ஆடுகளையும் வஞ்சிக்கவும் இவர்கள் கலைகளாக அதிலே நாட்டப்படுவார்கள் அல்லது வந்து சேர்ந்தார்கள் கூட்டத்துக்குள்ளே. ஏற்கனவே கள்ள ஊழியர்களை குறித்து படிப்பிக்கும் நேரத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன், வாசல் வழியாக போகாதவர்கள் யேசுவா தான் ஆடுகளுக்கு வாசல். யேசுவாவும் ஆடுகளுக்கு வாசல். அவர் நல்லமை, அது கூட போக வேண்டியதா இருந்தது. வாசல் அது உண்மை, ஜீவ வாசல், உண்மையின் வாசல். உண்மையின் வழி அவரே. அது உயர்ந்த தேவனாலே அனுப்பப்பட்டவர். ஆடுகளுக்காக தம்முடைய உயிரையே கொடுத்தவர். ஆடுகளின் உரிமையாளர். இந்த 4வது வசனத்தை விட மிக தெளிவாக இருக்கிற ஏதாவது ஒரு 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 மெசேஜ் இருக்குதா? 1 ஜான் 2:4 அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் எல்லா கிறிஸ்தவர்களையும் எடுத்த உடனே படாரண்டு சொல்லி, எஸ் எங்களுக்கு பிதாவை தெரியும், மகனை தெரியும் என்று சொல்லியும் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாதவன், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவள் பொய்யனாயிருக்கிறான், பொய்ச்சியாயிருக்கிறாள். பொய்யன், பொய்ச்சி. நான் வசனத்தை தான் வாசிக்கிறேன்.
பொய்யர்கள் இதை கேட்டால் கோபப்படுவார்கள். நீ அது ஒரு ஆளா? கோபப்படத்தான் வேணும். அவளுக்குள் அவனுக்குள் உண்மை இல்லை. The same words Yeshua the Messiah spoke regarding Satan. Let me go over there. Yeshua வேதமாறுவர் பரிசேயரோடு பேசும் நேரத்தில் யோவான் 8 42 John 8:42 இயேசுவா அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் டேடியா இருந்தால், இயேசுவா டேடி, என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். அனுப்பப்பட்டவர் அனுப்பியவரை விட பெரிதல்ல. யோவான் 13 என் செய்தியை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் போதனையை கேட்க மனதில்லாது இருக்கிறபடியினால அல்லவா? நீங்கள் உங்கள் பிதா உங்கள் டேடி ஆகிய பிசாசவனால் உண்டானவர்கள், தேவாலயத்தில் இருக்கிறார்கள். எத்தனை பேயினால் பிசாசுகளினால் உண்டானவர்கள் என்று கிறிஸ்தவ கூட்டங்களிலே இருக்கிறார்கள். ஊழியர்களாய் அல்லது அவருடைய ஜனம் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். இந்த வார்த்தைகளை வச்சு பாருங்க. நீங்கள் உங்கள் தகப்பன் பிசாசினால் உண்டானவர்கள். உங்கள் தகப்பனின் இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் பிசாசு ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். கீழ்ப்படியாம பண்ணி போட்டு காயின் மூலமாக ஆபேலை கொண்டால் உலக சரித்திரத்தின் முதல் மரணம். There are churches who follow Cain, and there are churches who follow Abel. லட்சக்கணக்கான கிறிஸ்தவ சபைகள் காயினை பின்பற்றுகிறார்கள். காயினுடைய வழி. தாங்கள் நினைத்தபடி அவரை தொழுது கொள்ளலாம். That's the religion of Cain. But ஆபேலின் வழி தேவனுடைய வழி, இரத்தத்தின் மூலம் அவரண்டை போகும் வழி. காயினின் வழி, அவனுடைய மதம் produced
a murderer. அவனுடைய வழி கொலைகாரனை உண்டு பண்ணியது. தேவனுடைய வழி, ஆபேலின் வழி, இரத்த சாட்சியை உண்டு பண்ணியது. A martyr. There are two kinds of churches. One, they follow Cain. The other, they follow Abel. ஆபேலின் வழியை தேவன் ஏற்றுக்கொண்டார், காயினின் வழியை ஏற்றுக்கொள்ளவில்லை. காயினின் வழி கொலைகாரனை உண்டு பண்ணியது, ஆபேலின் வழி இரத்த சாட்சியை கொண்டு வந்தது. சிந்திக்க வேண்டிய விஷயம். மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம், உண்மை அவனிடத்திலே இல்லாதபடியால் அவன் உண்மையிலே நிலை நீக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் பொழுது தன் சொந்த சித்தத்தில் எடுத்து பேசுகிறான். உண்மையை விரும்பாதவர்கள் தேவன் வாயினாலே புறப்பட்ட வார்த்தைகள் தீர்க்கதரிசிகள் மூலமாக, பிரதான தீர்க்கதரிசியாகிய யெஷுவாவின் மூலமாக கூறப்பட்ட வார்த்தைகள் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே, இதற்கு நடுங்கி கீழ்ப்படியாதவர்கள், இதை நேசிக்காதவர்கள், இதை விரும்பாதவர்களுக்கு அதி உயர்ந்த தேவன் கொடிய வஞ்சகத்தை, பயங்கர பொய்யை அனுமதிப்பார். அவர்கள் அதிலே புதைந்து தாங்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறோம் என்று மந்திரவாத ஜபங்களை எல்லாம் பண்ணி மந்திரவாத வாழ்க்கை வாழ்ந்து பூசாரிகளைப் போல அன்பற்றவர்களாய் பொய்யர்களாக ஜீவித்து ஐக்கியமில்லாதவர்களாய் பேய்கள் நிறைந்திருக்கிறவர்களோடு ஐக்கியப்பட்டவர்களாய் அவர்களுக்கு தெரியும். எத்தனையோ தடவை இந்த பேய்கள் எத்தனையோ காரியங்களை தூக்கி எறிந்திருக்கிறது வார்த்தை கொடுபடுகிற நேரத்திலே. அவர்கள் கற்றும் பொழுது அவர்கள் குரலை அவர்கள் சொந்த குரல் அல்ல, பேயின் குரல் கத்தியது. சபையிலே வாசலுக்கூடாக உள்ளே போகாதவர்கள் அந்த பேய்கள் என்னத்துக்கு போக? யேசுவா காலை தொடக்க மாலை வரை அவர் முழு ஊழியத்திலும் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி நோயுள்ளவர்களை குணமாக்கி மூன்றாம் நாளில் பூரணப்படுவேன் என்று சொல்லவில்லையா? லூக்கா 13 That means என்ன சொன்னார்? இப்படியாய் என் ஊழியத்தை ஆரம்பித்தேன், அதையே செய்து கொண்டிருப்பேன், அந்த பிரகாரமே என் ஊழியத்தை முடிப்பேன். What did he say first? முதலாவது, I will cast out devils.
ஜான் 12ஆம் அதிகாரம் சாடையா ERV-யையும் பார்த்துக் கொள்வோம். அதில் என்ன மாதிரி போட்டிருக்கு? இதை வாய்ச்சி போட்டு பார்ப்போம். 7 மூமெண்ட் சொல்றேன். நாற்பத்தி ஒன்று பார்ப்போமா? 12:41. ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவருடைய யேசுவா தி மெஷாயா அவரை குறித்து பேசுகிற பொழுது இப்படி சொன்னான். என்னவாம்? 40. அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கு நான் அவர்கள் குணமாக்கப்படாமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்று சொன்னான். கண்ணிருந்தது, அவர்களுக்கு காண முடியவில்லை. எரிச்சல், பொறாமை, விரோதம். They had eyes, they couldn't see. நாற்பத்தி ஆனாலும் அதிகாரிகளிலும் அநேகம் பேர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் பாருங்க, வரப்போகுது. ஜெபாலயத்துக்கு புறம்பாக்காதபடிக்கு அவரை குறித்து அறிக்கை பண்ணினார். அவரை விசுவாசிக்கிறேன், அவர் சொல்லுகிறது சரி, அவரே தான் மெஷாயா என்று எனக்கு இருதயத்திலே தெரிகிறது. அப்படியாய் அறிக்கை பண்ணாது இருந்தார்கள். ஏன்? பரிசேயர் நிமித்தமாக அவங்க சர்ச்சை விட்டு வெளியால் போட்டிருப்பாங்க. What did they do? They denied Yeshua and the Father. இவர்கள் தங்களது நலனுக்காக தேவாலயத்திலே அங்கத்தவர்களாய் இருக்கிறது பெருசு. ஆனால் உள்ளான விசுவாசித்த உண்மை, அந்த வெளிச்சம் கிடைத்தது, இவரே தான் மெஷாயா என்று அதுக்கு ஸ்டாண்ட் பண்ணி அது வைராக்கியமாய் நிற்காமல் தள்ளிவிட்டார்கள். இதுக்குத்தான் பேர் புறக்கணிப்பது, இயேசுவாவை தள்ளிவிடுவது, இயேசுவாவையும் டேடியையும் மறுதலிப்பது. சபை அங்கத்துவம் முக்கியம். ஆனால் இயேசுவாவை மறுதலித்தால் பரவாயில்லை. இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் வெளியிலே எப்படியா இயேசுவாவை தள்ளி விடுகிறார்கள். இதை கண்டவுடனே இயேசுவா, ஆனால் ஜான் எழுதுற பாருங்க 43, அவர்கள் அதாவது வெளியரங்கமாய் அறிக்கை பண்ணாதவர்கள். ஓகே, தேவாலயத்துக்கு வெளியால போட்டுருவாங்க, சர்ச் மெம்பர்ஷிப் எங்களுக்கு இல்லை. இப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? சர்ச் மெம்பர்ஷிப் இல்லை, சவக்கால கிடைக்காது. அடே, சவக்கால இது முக்கியம். இயேசுவை தள்ளிவிடுகிறது சின்ன காரியம். எங்களுக்கு சவக்கால தான் முக்கியம். ஏண்டா சவக்கடங்குக்குள்ள
உன்னை கொண்டு போறதுக்கு பேய் நிக்குது. இன்று வரை இந்த மனப்பான்மை கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், the Roman Catholic Church, the Anglican, the Methodist Church, the CPM, AOG, and all, even the spiritual so-called churches of the non-RC, இந்த மனப்பான்மை உண்டு. They want the membership. இந்த பாரு, அப்ப 43 தேவனுடைய ஆவி ஜானு கூட சொல்லுகிறதை பாருங்க. அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தேவனாலே வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். They are men pleasers. They love the glory of men. அதான் மறுதலிக்கிறார்கள். ஸ்கூல்ஸிலே, வேலை செய்யும் இடங்களிலே, கச்சேரியிலே, டிஎஸ் ஆபீஸிலே, மற்ற இதழிலே, whether it's survey department or the colleges or universities or police stations, anywhere, they deny him. ஒரு கூட்டம் இருக்குது, சர்ச்சோட இருக்கணும், வேலைத்தளம் ஆஃபீஸோடு இருக்கணும். நாங்கள் அங்கே இருக்கிறது இங்கே வந்து சொல்லு, அப்படியே சார். மனுஷர்களால் வருகிற மகிமையை விரும்புகிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியாது. அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சம் இல்லை. யார் சொன்னது? யேசுவா. எல்லாத்துக்கும் அங்கேயும் இங்குமா போனா டைம் இல்லாம போயிட்டது டைம். ஓகே, 44. அப்பொழுது யேசுவா சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்திலே விசுவாசமாயிருக்கிறான். How is that? When we believe in Yeshua, we believe Daddy. அவரே daddy தான் அனுப்பினார். யேசுவாவில் விசுவாசமாய் இருக்கிறது எப்படி? அவர் கொண்டு வந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது தான் அவரில் விசுவாசம் வைக்கிறது என்றால். ஏனென்றால் பேய்களும் அவரை விசுவாசிக்கிறதே, அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இன்றைக்கு பல போலி கிறிஸ்தவர்கள், பெரும்பாலான 195க்கு மேல உலகங்கும் யேசுவாவை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி செய்கையினால் மறுதலித்து அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள். சோ பொய்யினால் வஞ்சிக்கப்பட்டு நாங்கள் கிருபையின் காலம், அது கட்டளைகள், அது எங்களுக்கு அல்ல, அது யூதர்களுக்கு, இஸ்ரேல் தேசம். நாங்கள் புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை, எங்களுக்கு ஒரு கட்டளையும் சரி வராது. நாங்கள் யேசுவா கட்டளைகளை எல்லாவற்றையும் சிலுவையிலே ஆணி அடித்தார். அப்பே நீதிமன்றம் இருக்குது. களவு செய்தவனை பிடிக்கிறதுக்கு, விபச்சாரம் செய்தவனை பிடிக்கிறதுக்கு, பொய் பேசி வழக்கில் பொய் பேசி அதை போட்டிருக்கு, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக, களவெடுக்காத, காசையோ காணியையோ செய்கிறார்களே. கிருபையின் காலமா? ஓ, probably they think கிருபையின் காலத்தில் அதெல்லாம் செய்யலாம். ஒரு மதத்திலே விருப்பமானால் பொய் சொல்லலாம், சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி பொய் சொல்லலாம். ட்ரூ. அவர்கள் புத்தகத்திலே அது எழுதப்பட்டு இருக்கிறது. ட்ரூ. அது இந்த தேவன், உண்மையின் தேவன்.
அவர் வெளிச்சத்திலே இருக்கிறார், அவரிடத்திலே ஒரு இருளும் கிடையாது. யேசுவாவை விசுவாசிக்கிறது என்று சொன்னால் மனம் திரும்பி அவரே தேவனுடைய மகன், அவரே மெஷாயா என்று ஏற்றுக்கொண்டு அவர் கொண்டு வந்த போதனைகளை விசுவாசித்து கீழ்ப்படிந்து, அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு பின்னாலே உன்னை நீயே வறுத்து நீ போவது, அவரை ஏற்றுக்கொள்றதுன்னா அதுதான். எம்மா ஏச்சப்பா என் இருதயத்துக்குள்ளே பாரும், எனக்கு நீரே ரட்சகர் இண்டையில இருந்து என்று சொல்லி போட்டு உண்ட விருப்பம் உண்ட பாட்டில் தெரிகிறதல்ல, சும்மா ராப்போசு பங்கு பயிற்சி போட்டு உருட்டும் திரட்டும் பொய்யும் கபடும் புறங்கூறுதலும் நன்மை செய்தவர்கள் எத்தனை தடவை உன்னாலே அடி வேண்டி இருப்பார்கள். உள்ள இருந்த பேய்களாலே எத்தனை தடவை நீ வாங்குகளை கவிழ்த்திருப்பாய். நீ மறக்கலாம், கேமரா மறக்காது. இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் தேவனை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லியும் நீ தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நடந்தாய், நீ அன்பு கூறாமல், நீ பயிற்சி கொண்டு யாரோடையும் சேராமல், நீ தான் சரி என்று ஒரு சின்ன கூட்டத்தை வச்சு கூட்டிக் கொண்டு தெரிஞ்சு சுத்த வஞ்சிப்பு. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறோம், என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில். அவரை அனுப்பினவர் டாடி, அது உயர்ந்த தேவன். 45 என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். Say that is the total representation of God the Father. அவரை கண்டால் தாப்பனை கண்டதுக்கு சரி, அவருடைய சேம் கேரக்டரிலே அவர் அனுப்பப்பட்டார். செய் இதெல்லாம் காட்டுறது பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளவும், பாடசாலைக்கு போகாத தாய் தகப்பன்மார் ஒரு அளவாக பிடித்துக் கொள்ளவும், அவர்களுக்கு அந்த படம் இருதயத்தில் இருக்கவும். இயேசுவை கண்டால் அவருடைய தகப்பனை கண்டதுக்கு சரி. அவரை அனுப்பி வைத்தார். அவருடைய பெயரிலே, அவருடைய அதிகாரத்திலே, அவருடைய சுபாவத்திலே, கேரக்டர், அதுவும் போக அவருக்குள்ளாக இருந்து அவருடைய ஊழியத்தை செய்து வேண்டிய நேரத்திலே அவருக்கு வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருந்தது யார்? அவருக்குள்ளாக அது உயர்ந்த தேவன், அவருடைய டாடி. அதை இப்படியாய் படம் மூலமாக காட்ட முடியாது. ஏனென்றால் டாடி ஆவியாய் இருக்கிறார். அவர் மகன் மாமிசத்திலே ஊழியம் செய்யும் நேரத்திலே அவருக்குள்ளாக இருந்தார். அவங்க கேட்டாங்க, இந்த தாப்பன் என்று சொல்ற, எங்க உம்முடைய தாப்பன்? 8ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்னார், உங்களுக்கு என்னையும் தெரியாது அவரையும் தெரியாது, போங்க. என்னை அறிந்திருந்தால் அவரை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நான் டாடியிலும் டாடி என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். 14:1.
என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். நான் ஒரு 10,000 கிறிஸ்தவர்கள் எடுக்கிறோம், சும்மா எடுக்கிறோம். மடகளப்பிலே வித்தியாசமான சர்ச்சஸ் எனப்பட்ட கூட்டங்களுக்கு போகிறவர்கள், சர்ச்சஸ் என்று சொல்ல இயலாது, கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு. அதான் அவன் சர்ச் என்ற பேரே யூதன் எடுத்து போட்டான். அவனுக்கு ஒரு சர்ச் என்று சொல்ல மாட்டாங்க. They call them Messianic Assembly. சர்ச் ஆஃப் காட் என்று உலகெங்கும் இருக்குது. அது ஒரு டினாமினேஷன். அந்த சர்ச் எடுத்து போட்டு அசம்பிளி ஆஃப் காட் என்று போட்டிருக்கிறார். அசம்பிளி கூட்டம், தேவனுடைய கூட்டம், தேவனுடைய கேதரிங் சேம். ஆனால் சர்ச் நிறைய பேருக்கு தெரியாது. இருளில் இருந்து ஒளியின் இடத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், பிசாசின் ராஜ்யத்தில் விடுதலையாக்கப்பட்டு தேவனிடத்தில் கொண்டு வரப்பட்டவர்கள், கண்கள் திறக்கப்பட்டவர்கள், வாசலுக்கூடாக உள்ளே போனவர்கள், அவருடைய ஆடுகளில் ஒன்றாக மாற்றப்பட்டவர்கள், சித்திரவதை செய்யப்படும் மரத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னாலே போகிறவர்கள், அவர்களுடைய கூட்டம்தான் எக்லேசியா சர்ச். என் எக்லேசியாவை, என் சபையை நான் கட்டுவேன். I will build my parliament. Why parliament? Because he is coming with the kingdom. Caesar has his government. உனக்கு விளங்கும்படியா சொன்னால், I have my government, I have my ministers, and I will build them upon this rock. What is the rock? Yeshua is the son of the living God, Messiah. I don't know about you. I enjoy saying that. I enjoy the teaching. I don't know about you. அதுதான் வெளிப்படுத்துதல். ஜீவனுள்ள தேவனுடைய மகனாகிய மெஷாயா. இப்ப அநேகம் பேர் இவரை தள்ளிவிட்டு மறுதலித்து போலி கிறிஸ்தவர்களாக இருந்து அவர் வரும் நேரத்துக்கு முதலாக போலி கிறிஸ்தங்கிற மனுஷன் உண்மையா இவங்க எல்லாரும் கண்டுபிடிப்பாங்க இவர் தான் கிறிஸ்தன். ஏன் உண்மையை விசுவாசிக்காதபடியால், உண்மையை விரும்பாதபடியால் கொடிய வஞ்சகத்தை அதி உயர்ந்த தேவன் இவர்களுக்கு அனுப்புவார். யாருக்கு? போலி கிறிஸ்தவர்களுக்கு, இந்துக்களுக்கு அல்ல. அவரை இந்துக்களுக்கு பொய் அனுப்ப வேணும். பாருங்க, நீ கிறிஸ்தவன் என்று சொல்லியும் வார்த்தையை நம்பவில்லை, உன் சகோதரரை நேசிக்கவில்லை, நீ தாழ்மையாக இருக்கவில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படவில்லை, உன் நாக்க நீட்டினாய் எங்கேயோ கிடக்கிற ஒரு முண்ட மாதிரி. பலர் 82 இருந்து வார்த்தை கேட்டவர்களாய் இருந்து பிரிந்து போனார்கள். 1982 இருந்து அந்த நேரம் தொடக்கம் வார்த்தை கொடுபடும் நேரத்திலே பேய்கள் எழும்பி கூத்தாடியது. ஒரு பேய் குறிப்பாக கேட்டது, நான் வார்த்தை கொடுக்க புல்பீருக்கு கீழே வந்து உருண்டு கிடந்த அந்த மனியை சொல்றாய், உனக்கு வேற வேலை இல்லையாடா? விடிய காலம கூட்டத்தில்
இவை யாவும் சரித்திரம், உண்மை. சீராமுனையில சாத்திரம் கேட்க போன மனுஷி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கணும். 12:46 அவனும் இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். இருள் பெருகி கொண்டு போகிறது, காரிருள் ஜனங்களை மூடுகிறது. அப்படி என்றால் பிசாசன் அட்டகாசங்கள், அவனுடைய பொய்கள், மாயமாலங்கள், அவனுடைய அசுத்தாவிகள் ஜனங்களை வந்து அப்படியே தூசிகள் மாறி வந்து மூடுது, சபைகளை மூடுது. சத்தியம், அவரது வார்த்தை உண்மை உள்ளே இல்லை. பாரம்பரியம், கட்டிக்கிற கிளவி கதைகள், கட்டுக்கதைகள், அவைகள் தான் நிரம்பி வழிகிறது. தங்களுக்கு தேவையான விருப்பமுள்ள போதகர்களை தெரிவு செய்து கொண்டு உண்மையை விட்டு விலகும். உண்மையது அவரது வார்த்தை. காலம் வரும், நீ தெளிந்த புத்தி உள்ளவனாயிரு, சகல கண்டிப்போடு நீ வார்த்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும். தீமோத்தேயுவுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை 47. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால், எதை? அவரது வார்த்தைகளை. யார் கொடுத்தது? அது உயர்ந்த தேவன். அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். நியாய தீர்ப்பு அவர் முதலாவது வந்த நேரத்தில் அல்ல. ஆனா அவர் இன்னும் சொல்ல போறார். 48 என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வார்த்தைகளே, நான் கொடுத்த கட்டளைகளே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். Everyone is going to be judged on the word. That is the foundation of judgment. நான் நியாயந்தீர்க்கிறதில்லை. ஏற்கனவே நான் கொடுத்த வார்த்தை, நான் கொடுத்த கட்டளைகள், அதுவே கடைசி நாளிலே அவனை நியாயம் தீர்க்கும். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை. வார்த்தைகளை தள்ளுவது யேசுவாவை தள்ளுவது. வார்த்தையை தள்ளிவிடுவது சமன் யேசுவா, இயேசு கிறிஸ்துவை தள்ளிவிடுவது. அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்பணியாமல் போவது அவரை தள்ளிவிடுவது. கதைக்க வேண்டிய நேரத்திலே நீ உண்மையை கதைக்காமல் நமக்கேன் இந்த பம்பு வேணாம், அவங்க கோவிச்சிருவாங்க, பிரின்சிபல் கோவிச்சனுக்கு அம்பலாந்துறைக்கு அனுப்பிடுவாங்க. நீ மௌனமாய் இருக்கும் பொழுது நீ அவரை தள்ளிவிடுகிறாய், நீ வெட்கப்படுகிறாய், அவரும் வெட்கப்படுவார். இதுதான் வார்த்தையிலே கூறப்பட்டது. நான் இவைகளை சொல்லி உனக்கு கோபமாறால் நீ பரிசெய்கிற கம்பெனி, நீ வாசலால் உள்ள போக இல்லை, நீ மதிலால பாஞ்சாய் அல்லது வேலைக்கு கீழால பூந்தாய். ஆட்டு தொழுவத்துக்குள்ளே உண்மையான ஆடுகள் உள்ள கூட்டம் தான் அவருக்குரியது. அதுக்குள்ள கள்ள பாஸ்டர்ஸ் தங்களை பதவி கொடுத்து பாஸ்டர்ஸ் ஆக்கி கொண்டவர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் எனப்பட்டவர்கள் மதன் மேல் அலதறி பாயலாம் பாஞ்சிருக்கிறார்கள். நிறைஞ்சு வழியுது. சுவிட்சர்லாந்துல ஒரு ஆள் போய் அவர் இங்க வந்தார். ஜனங்கள் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. போற நேரமே இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இவங்க எல்லாரும் எந்த முண்டத்தை, எந்த பயங்கரமான
இதுகளை வணங்கி போட்டு போய் அங்கே போயிட்டு தங்களுக்கு பதவி கொடுத்து நல்ல ஆதாயம் தானே, அவன் தசமாவும் காணிக்கையும் போடுவான். ஸோ உண்மையான கதை கண்டுபிடித்தார்கள். இது காசு பெருச்சாளி ஒன்று வந்திருக்குது. அப்படியே எல்லாரும் விலகி போனார்கள். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறோம் ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வார்த்தைகளை அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நான் சொன்ன வார்த்தைகள் உபாகம் 18:19-19 நான் சுயமாய் பேசவில்லை. How many times Yeshua said this? Yeshua was the mouthpiece, the voice of God, Elohim, the Most High God. He was his voice. என் சுயமாய் பேசவில்லை. யார் நான் பேச வேண்டியது என்னதென்றும் கற்றுக் கொடுக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின டாடி எனக்கு கட்டளையிட்டார். பேச வேண்டியது என்ன, கற்றுக் கொடுக்க வேண்டியது என்ன. அப்ப அவர் பேசினதை கவனிக்காம விடுவது, அவர் கற்றுக் கொடுத்த உவமைகளோ அல்லது எதுவோ மற்ற உபதேசங்களோ போதனைகளோ அதை தள்ளிவிடும் நேரம். ஆரை தள்ளிவிடுகிறோம்? மகனை. அவரை தள்ளிவிடும் நேரத்திலே டாடியை. பாத்தீங்களா? அவருடைய வார்த்தை, அவருடைய கட்டளைகள் நித்திய ஜீவனாயிருக்கிறது என்று அறிவேன். பாத்தீங்களா? அவரது வார்த்தை தான் நித்திய ஜீவன். ஒருவன் வந்து கேட்டான், நான் நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு சொல்லவும் என்று. ஒரு வாலிபன் பணக்காரன் உடனே முதலாவதாக சொன்னது என்ன? Keep the commandments. கட்டளைகள் வைத்துக்கொள். 19:17 மத்தேயு. Keep the commandments. அதுவே நித்திய ஜீவன். இதோ அவருடைய கட்டளைகள் நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். அவருடைய வார்த்தைகள் ஆகியால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். உண்மையா சொன்னால் இந்த உண்மை ஈவன் ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல இந்த வெளிச்சமாக எனக்கு கிடைக்கவில்லை. எனக்கு கிடைக்கவில்லை. இந்த வெளிச்சம் எனக்கு கிடைக்கவில்லை. அதான் திரும்ப 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 சொல்ல நான் வழிநடத்தப்படுகிறேன். எனக்கு கிடைக்கவில்லை. லூக்கா 10:16 பாருங்கள். சீஷர்களை இயேசுவா நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான். நான் அவருடைய வார்த்தையை சொல்ல நான் அழைக்கப்பட்டேன். என்ன நிலையிலே நான் வந்து என்ன பாதையிலே போய்கொண்டிருக்கிறேன் என்பது அவருக்கு தெரியும். ஒரு மனுஷனின் சத்ராதி அவர் சொந்த விட்டார். ஆகையினால் நான் சொல்லும் இந்த வார்த்தைகளுக்கு நீ கேட்காமல் போனால் நீ அவரது வார்த்தைகளுக்கு கேட்காமல் போகிறார். டடியின் வார்த்தைகளை கேட்காமல் போகிறாய். நீ என்னை அசட்டை பண்ணலாம். ஆனா இயேசுவா இங்கே சொல்லுகிறார், உங்களை அசட்டை பண்ணுகிறவன்
என்னை அசட்டை பண்ணுகிறான். அவரை சட்டை பண்ணுகிறவன் அவரை அனுப்பி அதி உயர்ந்த தேவனை அசட்டை பண்ணுகிறான். கோன் செய்வதெல்லாம் செய், நடக்கட்டும். இந்துக்கள் அல்ல எதிரிகள், சிங்களவர்கள் அல்ல, முஸ்லிம்களும் அல்ல. கிறிஸ்தவனுக்கு விரோதி கிறிஸ்தவன், போலி கிறிஸ்தவன், அந்த கிறிஸ்து, வார்த்தைக்கு பயப்படாதவன், வாசல் வழியாய் உள்ளே போகாத காரங்கள், அவருடைய ஆடுகளில் ஒன்றாக இராதவர்கள், இருதயம் மாற்றப்படாதவர்கள், ஆவி இல்லாதவர்கள் என்று யூதா சொன்னான். ஆவி டேடியும் மகனும். பல வழிகளிலே நாங்கள் அவரை மறுதலிக்கிறோம். உண்மையாக தேவனுடைய வார்த்தையை சொல்லும் ஊழியர்களை நீ கேலி பண்ணி தூஷணம் பேசியோ மந்திரவாத ஜபம் பண்ணியோ அது நீக்க உனக்குள்ள இருக்கிற பயங்கர அந்த கிறிஸ்துவின் ஆவிதான் அதை செய்கிறது. எதை விதைக்கிறாயும் அதே அறுப்பாய். வார மண்டலங்களில் இருக்கிற எங்கள் தகப்பனே, டாடி, யேசுவாவின் டாடி, எங்கள் டாடி, உம்முடைய பெயர் பரிசுத்தப்படுவதாக, எல்லோராலும் அறியப்படுவதாக. உம்முடைய அதிபயங்கரமான இந்த பெயர் உம்மால் அழைக்கப்பட்டவர்களுக்கு வெளிப்படுத்துவதாக கிடைப்பதாக. உம்முடைய சித்தமான மண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. இலங்கையிலே, கிழக்கு பிராந்தியத்திலே உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. மட்ட கலப்பிலே உம்முடைய சித்தம், புற தேசங்களிலே உம்முடைய பிள்ளைகள் யார் யார் இதை கவனிக்கிறார்களோ இந்த வார்த்தைகளை, அந்த இடத்திலே, அந்த தேசத்திலே, அந்த பட்டணத்திலே உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஒவ்வொரு இடங்களிலும் அரங்கட்டும். எங்களுக்கு தேவையான உணவை இன்றைக்கும் கொடுத்தீர். எப்பொழுதெல்லாம் நாங்கள் மறுதலிக்கிறோம் என்பதை சொல்லிக் கொடுத்து கொண்டு வாரீர். எங்கள் கடங்காரர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு விரோதமாக பாவம் செய்து குற்றம் செய்தவர்கள் நாங்கள் மன்னிக்கிறோம். எங்கள் குற்றங்களை மன்னி. சோதனைகளுக்கு உட்படப்படாதே டாடி. பிசாசில இருந்து ஒவ்வொருவரையும் காத்துக்கொள். உமது பிள்ளைகளை ஆயத்தப்படும். உமது வார்த்தையின் வெளிச்சத்திலேயே வைத்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. வந்து உம்முடைய ராஜ்யத்தை நீ சொன்னபடி எருசலேமிலே ஸ்தாபித்தருளும்.
All right, let's receive the blessing. Yavreka, Yahweh, Vaishmareka, Yair, Yahweh, Panavelieka, Viuneka, Isa, Yahweh, Panavelieka, Vaizemeka, Shalom. யாவை உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யாவை உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்கப்பட்டு உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யாவை தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யாவையின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து பலிப்பதாக. Okay. May God bless you. And we will see you, God willing, tomorrow. Those of you abroad, those of you in Sri Lanka, stay in the Word. வார்த்தையிலே நிலைத்திருங்க. Bye for now. அப்போஸ்தலரை மறுதலிக்கிறவர்கள், வார்த்தையை கொண்டு வருகிறவர்களை யேசுவாவை மறுதலிக்கிறார்கள். யேசுவாவை மறுதலிக்கும் போது அதை உயர்ந்த தேவனை மறுதலிக்கிறார்கள். இருதயத்திலே வைத்துக்கொள். They are all connected.